அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Oppo A15s ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது இதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த Oppo A15s ஸ்மார்ட் ஃபோனை புதுசாக வாங்குறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்மார்ட் ஃபோனை பற்றியே தெரியாது. அப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த ஆப்ஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்வைப் டு டெலீட், அது மாதிரி பேட்டரி பர்சன்டேஜை காட்டணுமா வேணாமா, இப்போ நம்ம சார்ஜ் போட்டப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீடை காட்டணுமா அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி பாருங்கள், அதர்லேயும் வேக் ஸ்க்ரீன் வேணும் நோட்டிஃபிகேஷன் இஸ் ரிசீவ்டு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை அன்செலக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் போவோம். இதில் பாருங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகிறது இருக்குது. அது மாதிரி டார்க் மோட் வேணும், அதாவது நைட்டில் இந்த டார்க் மோட்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஐ கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரொட்டேட் கூட இதில் இருக்குது. அதாவது நம்ம ஃபோனில் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னா ஆட்டோ ரொட்டேட் ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அந்த ஆப்ஷனில் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அது மாதிரி அடுத்ததாக ஃபாண்ட் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதிலேயே தீம்ஸு வால்பேப்பர் எதுனாலும் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அது மாதிரி கீழே பாருங்கள் ஓப்பன் தீம் ஸ்டோர் அப்படிங்கிறது, அதை கூட நெட் யூஸ் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. ஸ்மால், டிஃபால்ட், மீடியம், லார்ஜ், வெரி லார்ஜ் அப்படிங்கிற 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டிஸ்பிளே சைஸு ஸ்மால், டிஃபால்ட், லார்ஜ் அப்படின்னு இருக்குது. இதில் எந்த டிஸ்பிளே சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பை ஆப் இருக்குது. இதில் எந்த ஆப்ஸ்க்கெலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே, அது எதுலலாம் எந்த ஆப்லலாம் ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே ஆகணுமோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இதில் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது இருக்குது. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் மோட், ட்ராயர் மோட், சிம்பிள் மோட், அதாவது ஹோம் ஸ்க்ரீனோட அந்த மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதோட லே அவுட் என்னது 4x6 5x6 அதையும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதுலையுமே நீங்கள் அந்த தீம் செட் பண்ணுறது, வால்பேப்பர் செட் பண்ணுறது எல்லாமே அதில் வருது. அடுத்ததை பார்த்தோன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன். இதில் வந்து நம்ம மீடியாவோட சவுண்டு, அது மாதிரி ரிங்டோன் சவுண்டு, அலாம் சவுண்டு எல்லாமே நீங்கள் கூட குறைச்சி வச்சுக்கலாம். அது மாதிரி டயல் பேட் டோன்லாம் சில பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் வேணான்னா இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக டு நாட் டிஸ்டர்ப் மோட், அதாவது இப்போ நம்ம தூங்க போகிறோம், அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் டைம் அது மாதிரி இருந்ததுன்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடை நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை ரொம்பவே செக்யூராக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கன்வீனியன்ஸ் டூல்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் நேவிகேஷன் பட்டன்ஸை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த நேவிகேஷன் பட்டன்ஸை இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இங்கிட்டு வர மாதிரி, இது அங்கிட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி விர்ச்சுவல் பட்டன்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அசிஸ்டிவ் பால். இது வந்து ஒரு ரவுண்டாக ஒரு அசிஸ்டிவ் பால் மாதிரி சைடில் டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம ஆன் பண்ணுறப்ப இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன வரணும் அப்படிங்கிறத கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், கிளிக் பண்ணுறப்ப பேக், ஸ்க்ரீன்ஷாட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் வேணும்னா ஈஸியாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் சைடு பார். அந்த சைட்லேருந்து இப்படி எடுக்கிறப்ப ஒரு சைடில் ஒரு பார் வரும், அதை வேணும்னா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ளோட்டிங் பாரோட அந்த ஒப்பாசிட்டியை எப்படி மாற்றுறதுன்னு இருக்கு பாருங்கள். டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், இல்லை டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அது இருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கிறத வச்சுக்கலாம். அதுலேயும் நிறைய நம்ம குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஈஸியாகவே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பேட்ரி. இந்த பேட்டரியை கிளிக் பண்ணுறப்ப நம்ம பேட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது மாதிரி பவர் சேவிங் மோடை நீங்கள் ஆன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பவர் சேவிங் மோடை ஆன் பண்ணுறப்ப உங்கள் ஃபோன், அதாவது பேட்ரி கம்மியாக இருக்கிறப்ப இந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேட்ரி வந்து சேவ் ஆகிக்கிறோம். அடுத்ததாக அடிஷ்னல் செட்டிங்ஸ். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்து இந்த டேட்டை வந்து 24 ஹவர் ஃபார்மேட்டை மாற்றணும்னு வச்சிங்கன்னா இதில் தான் போய் மாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அப்போ அதாவது சில பேர் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிட்டு நீங்கள் இந்த எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில்
பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு, பேக்கப் அண்ட் ரீசெட் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஆப் க்ளோனர் கூட இதில் இருக்குது, அதாவது டுயல் ஆப் வச்சுக்கிறது. இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் நீங்கள் டுயல் ஆப் வச்சு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கூட இந்த ஃபோனில் இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணால் அதை கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ஏற்கனவே எனேபிள் தான் இருக்குது. 3 ஃபிங்கர்ஸை ஸ்வைப் அப் பண்ணணும். அப் பண்ணுறப்ப ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் 2 ஆப்பை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா அதை மறுபடியும் அதை கிளிக் பண்ணி கீழே இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தோன்னா, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு மேலே இருந்து கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இது கிளிக் பண்ணுறப்ப மேலே ஈஸியாக நீங்கள் செட்டிங்ஸ் அந்த குட்டி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட ஈஸியாக நீங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த இதில் பாருங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனும் இருக்குது. அது நீங்கள் அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள் குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. 3 ஃபிங்கரை ஹோல்டு, அதாவது கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வேணுங்கிற இடத்துல எந்த இதெல்லாம் வேணுமோ அதை மட்டுமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சூப்பர் ஆப்ஷன் கூட சொல்லலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது மாதிரி 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் பண்ணாலும் இந்த ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். அது மாதிரி பிகினர்ஸு இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.